தமிழ்நாட்டின் அரசு தலைமைச் செயலாளர் முருகானந்தம் மாற்றம். புதிய தலைமைச் செயலாளராக சாய்குமாரை நியமித்து தேர்தல் ஆணையம் உத்தரவு. லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் டேவிட்சன் தேவாசீர்வாதத்தையும் மாற்றி தேர்தல் ஆணையம் உத்தரவு. புதிய லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக சந்தீப் மிட்டல் நியமனம். ஈரான் அமெரிக்கா இடையே போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு இந்தியா வரவேற்பு. அமைதிக்கு வழிவகுத்து ஹோர்முஸ் நீரிணையில் தடையற்ற கப்பல் போக்குவரத்து தொடங்கும் என நம்பிக்கை. தொகுதி மறுவரையை எப்படி நடத்தப் போகிறார்கள் என வெளிப்படையாக அறிவிக்காமல் ரகசியம் காப்பது ஏன்? தென்னக மக்களின் நியாயமான கேள்விகளுக்கு பிரதமர் மோடி பதிலளித்தே தீர வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தல். ஆலங்குளத்தில் பணியேறி மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய எஸ்ஐ மீது நடவடிக்கை எடுக்க அதிமுக வலியுறுத்தல். திமுக அரசின் காவல்துறை தொடர்ந்து ஏவல் துறையாக செயல்படுகிறது என எடப்பாடி பழனிசாமி கண்டனம். திமுக அதிமுக ஆட்சியில் நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு நடந்துள்ளதாக சீமான் குற்றச்சாட்டு. கடற்கரையை ஆக்கிரமித்து கல்லறை கட்டுவதா என ஆவேச கேள்வி. இருக்கிற ஏரி குளங்களை ஆக்கிரமித்த ஆட்சியாளர்கள், கடற்கரை ஆக்கிரமிச்சு கல்லறை கட்டின காவாலி பயல்கள். கடற்கரை தானடா, எதுக்கடா அவங்களுக்கு கல்லறையாச்சு? பல கோடிகளை கொடுத்து காங்கிரஸ் கட்சியை ஸ்டாலின் தங்கள் பையில் போட்டுக் கொண்டுள்ளார். உண்மையான காங்கிரஸ் தங்கள் பக்கம் நிற்பதாக நிழலை பரப்புரையில் தாவேக தலைவர் விஜய் பேச்சு. பல கோடிகளை கொடுத்து நம்ம தமிழ்நாட்டு காங்கிரஸை பையில போட்டுக்கிட்டாங்க. யாரு? ஸ்டாலின் சார். ஆனா உண்மையான காங்கிரஸ் யாரு பக்கம் நிக்குது? நம்ம பக்கம் நிக்குது. தாவேக தலைவர் விஜயின் திருநெல்வேலி பயணத்தின் போது விடாமல் துரத்திய தொண்டர்கள். 5 இடங்களில் நிகழ்ந்த விபத்துகளில் 16 தொண்டர்களுக்கு காயம். திமுகவின் தோல்வி கோவையிலிருந்து தொடங்கும் என அண்ணாமலை சூளுரை. கோவையில் செந்தில் பாலாஜியை தோற்கடிப்போம் என திட்டவட்டம். புதுச்சேரியில் 209 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என தலைமை தேர்தல் அதிகாரி ஜபகர் அறிவிப்பு. நாளை நடைபெறும் தேர்தலில் 90 விழுக்காடு வரை வாக்கு பதிவாகும் என எதிர்பார்ப்பு. தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டதால் மீசை ராஜேந்திரன் அதிருப்தி. தேமுதிகவிலிருந்து விலகுவதாக பிரேமலதா விஜயகாந்துக்கு கடிதம். ஈரானும் அமெரிக்காவும் சண்டை நிறுத்தம் அறிவித்ததை அடுத்து பங்குச்சந்தை குறியீடு 3.95 விழுக்காடு அதிகரிப்பு. சென்செக்ஸ் 3000, நிப்டி 900 புள்ளிகள் ஏற்றத்துடன் வர்த்தகம் நிறைவு. எல்பிஜி, பெட்ரோல், டீசல் போதுமான அளவு கையிருப்பில் உள்ளது. வீட்டு உபயோக சிலிண்டர் விநியோகத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாக மத்திய அரசு விளக்கம். ஈரானை விட்டு உடனடியாக வெளியேற இந்தியர்களுக்கு தெஹ்ரானில் உள்ள தூதரகம் அறிவுறுத்தல். இந்திய தூதரகத்தை தொடர்பு கொண்டு பரிந்துரைக்கும் வழித்தடங்களை பயன்படுத்தி ஈரானிலிருந்து வெளியேறுமாறு உத்தரவு. $250 கிலோமீட்டர் தொலைவுக்கு செல்லும் ஏவுகணையை ஏவி வடகொரியா சோதனை. ஜப்பான் அருகே கிழக்கு கடல் நோக்கி வீசியதால் ஜப்பானில் பதற்றம். இஸ்லாமாபாத்தில் சந்தித்து அமெரிக்கா ஈரான் பிரதிநிதிகள் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த முடிவு. ஏப்ரல் 10ஆம் தேதி நேரில் சந்தித்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளதாக தகவல். ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதலை நிறுத்தியதால் ஈரானில் மக்கள் கொண்டாட்டம். தெஹ்ரானில் வீதிகளில் இறங்கி மக்கள் ஆரவாரம்.
ஈரானுடனான சண்டை நிறுத்தம் ஒரு அரசியல் பேரழிவு. இஸ்ரேல் எதிர்க்கட்சி தலைவர் ஏர் லேபிட் விமர்சனம். ஈரான் மீது நடத்தி வந்த தாக்குதலை நிறுத்துவதாக இஸ்ரேல் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. ஈரான் அமெரிக்காவை தொடர்ந்து இஸ்ரேலும் அறிவித்ததால் மத்திய கிழக்கில் பதற்றம் தணிகிறது.